அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் வச்சு ஒரு பக்கோடா செய்வது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்டைக்காய் வந்து 100 கிராம். இத வாங்கி நல்லா தண்ணீல கழுவிட்டு, தொடச்சு குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கடலை மாவு 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தூள் வந்து தேவைக்கு, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சோள மாவு கார்ன்ஃப்ளவர்ன்னு சொல்லுவாங்களே அது ஒரு 2 டீஸ்பூன். இந்த பொருளெல்லாம் அதாவது மாவு, மஞ்சள் தூள், உப்புத்தூள், மிளகாய் தூள், சோள மாவு இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கணும். நறுக்கி வச்சிருக்க அந்த வெண்டைக்காயில இந்த மிக்ஸிங் அந்த தூளெல்லாம் அதில போட்டு கையால லேசா பெசஞ்சு விட்டா போதுமானது. அதுக்கு தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம். அந்த வெண்டைக்காயினுடைய ஈரப்பதத்திலேயே இந்த மாவு வந்து நல்லா அதில பிடிச்சுக்கிறோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் நம்ம அத ஊற வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த மாவு நல்லா அதோட செட் ஆயிரும். அப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து, அ மீண்டும் ஒரு முறை நம்ம அத கிளறி விட்டுட்டு வச்சுக்கலாம். அடுப்ப பத்த வச்சு, ஒரு வாணல எடுத்து வச்சு, அதில கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டா போதுமானது. ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெய் சூடானதும், நம்ம கிளறி வச்சிருக்க அந்த வெண்டைக்காய எடுத்து, அந்த எண்ணெயில போட்டு, கொஞ்சம் ஒரு பக்கம் நம்ம வேகும்போது, பொன்னிறமா வந்த பின்னாடி நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். அ அத எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சுட்டு, சாப்பிடும்போது நம்ம தயிர் சாதத்துக்கோ அல்லது சாம்பார் சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட்டோம்னா, ரொம்ப சுவையான பக்கோடாவா இருக்கும். இந்த பக்கோடா வந்து சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்ல. அ சாயந்தர நேரத்தில நம்ம டீயோ, காஃபியோ குடிக்கும்போது, அது கூட நம்ம ஸ்நாக்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்கா பக்கோடா வந்து புளியோதரை, லெமன் சாதம் அந்த மாரி வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு தகவல் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.